ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பீக்கர் ஆன் பண்ணவா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணா கிளிப்பாண்டாவே. கிளிக்கட்டும். எனக்குனே சோசியல் மீடியால ஹிஸ்டரியே இருக்கு. ஹிஸ்டரியே இருக்குன்னு என்னென்னமோ சொல்றீங்களே. எங்க எனக்கு கூட தான் யூடியூப்ல ஹிஸ்டரி இருக்கு. 10 ஷார்ட்ஸ் 20 வீடியோ பார்த்து வச்சிருக்கேன். அதுக்கு வணக்கம் மக்களே, வளவளன்னு பேசாம டைரக்டா கண்டென்ட்டுக்குள்ள போயிருவோம். சோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனல் ஒரு இமேஜ்களும் வீடியோக்களும் மற்ற எடுக்கப்பட்டவை. இந்த சேனல் காட்டப்படும் வீடியோக்களும் இமேஜ்களுக்கும் இந்த சேனலுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. சேனல் பொறுப்பாகாது. இந்த வீடியோ மட்டுமே செய்யப்பட்டது, வேற எந்த நோக்கத்திற்கும் கிடையாது. தமிழ்நாட்டோட நம்பர் 1 இன்ஃபுளுசர். சைனால யாராவது தும்னா இந்தியால கொரோனா வந்துருச்சு பாரு. ஆனா அவர் இந்த இஷ்யூல ஆளே காணோம். ஒரு வார்த்தை பேசல. ஏன் பேச மாட்டாரு? ஏன்னா அவரே ஒரு ஏஜென்சி தான், என்சோலாஸ். அவரே அவரோட வீடியோஸ்ல பெய்ட் ப்ரமோஷன் பண்ணா பெய்ட் ப்ரமோஷன் போட மாட்டாரு. இப்படி பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸே பேச பயப்படுற ஒரு விஷயத்தை பத்தி நான் ஏன் பேசணும்? இவ்வளவு ஏன் இந்த பதவி பறி போற மாதிரி வந்துட்டு பதறாரு இல்லையா லீகல் இன்ஃபுளுசர் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். நான் வந்துட்டு பீப்புள் பேச சொன்னதுனாலதான் மிஸ்டர் சுதர்ஷனுக்கு சப்போர்ட்டா வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இதே மக்கள் தான் உங்களை சிந்திங்கநாயன் பத்தி பேச சொன்னாங்க. எடுத்து பேசிட்டீங்களா? இல்லையே. நடுவுல சிந்திங்கநாயன் பத்தி ஒரு போல் வச்சிங்க. அதுல கிட்டத்தட்ட 12,000 பேர் ஓட் பண்ணாங்க. 88% பேர் எஸ்ன்னு தான் ஓட் பண்ணாங்க. எடுத்து பேச வேண்டியதானே? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற சேனலில் 3/4 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெக் கம்யூனிட்டியை போட்டு கிளிச்சாங்க. ஏடிடி அவரோட அந்த எல்லோ ஜாக்கெட்டை போட்டு வேறுன்னு வெளுத்து தொங்க விட்டாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் இந்த அக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக பேர் கூட வந்து ரொம்ப வைரலாக போயிருந்தோம், டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சேனலை பற்றியும் அவர் என்னெல்லாம் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சோசியல் மீடியா லாயர் இருக்காருல்ல, ஸோ இவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரு கொஞ்சம் கோவப்பட்டு பூரி போயிட்டு சிட் ஃப்ரீக்வன்சி பார்த்து சில பல கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பியிருந்தாரு. அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோ பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பண்ணாம அந்த ஒரு வீடியோலையும் 3/4 மணி நேரத்துக்கு எவ்வளோ அந்த குவாலிட்டி வீடியோல ஆட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து தரமாக வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 3/4 மணி நேரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, எனக்கு அந்த 3 வீடியோ பார்க்குற நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதில் வந்து அவங்க பெருசாக ஒன்றும் சொல்ல கிடையாது. நம்ம மறுபடியும் இந்த என்ன சொல்லுவாங்க, அவரை கமலஹாசன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டெக் சூப்பர் ஸ்டார். ஸோ அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த அவரை போட்டு கிழிச்சு தொங்க விட்டுருந்தாங்க. அவர் இந்த சாரி கேட் வீடியோ போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாரியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த வக்கீல் இருக்காருல்ல, ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகா கியூட்டா வந்து பார்த்தீங்கன்னா செல்லமா ஒரு நிக்நேம் வச்சிருக்காங்க. அந்த வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கான மீம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே கடைசி வரைக்கும் பார்த்தே இருங்க. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த பதில் சொல்ற விதமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னியா அவர் வந்து வச்சு செய்யறம் படுற ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருந்தாங்க. வேற லெவல். அவங்க சொல்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீம்ஸுமே வந்து பார்ப்போம், பார்த்து ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஓகே, அடுத்த மீமுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் அந்த மீமை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ் இருக்கு, டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ யூடியூப் சேனல் வந்து நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மூலமா ஒரு ரெவன்யூ வரும். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் வரும். அது போக சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிராண்டே வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து புழங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்லிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க உங்களுக்கு டைமண்ட் கிடைக்கும், இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதனால வந்து நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த ரெஃபரலை வச்சு அவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சுப்பாங்க. ஆனால் அதை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியே எக்ஸ்போஸ் பண்ணதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. பட் இவங்க வந்து எல்லாத்தையுமே இப்போ எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இதெல்லாம் எப்படி இருக்கா, வீடியோவுக்கு 6 லட்சம் வாங்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் தெரியுது. 6 லட்சம் வாங்குறதுக்கு 12 வருஷம் வேலைக்கு போகணும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்பதான் சேவிங்ஸ் 6 லட்சமே சேர்க்க முடியும். ஸோ உண்மையை சொல்ல போனா இப்போ யாரை நம்புறது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ இப்போ நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதை பற்றின ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க மாட்டோம். இதே வந்து நம்ம 20,000 25,000 ஒரு 40,000 ஒரு மொபைல் வாங்குறோம்னா கண்டிப்பாக ஒரு 10 ரிவ்யூவாவது பார்ப்போம். அதுல எல்லாத்தையுமே காசை வாங்கிட்டு இது மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா நம்ம போடுற அந்த காசு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டா போகும். ஸோ காசு போட்டு வாங்குற நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில ஜோக்கர் ஆகும். நம்மளை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியல. இது ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட். சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. யாரை நம்புறது அப்படின்னு தெரியல. எல்லாருமே அவங்கவுங்க ஏர்ன் பண்ணிட்டு அவங்கவுங்க செட்டில் தான் வந்து பாக்குறாங்க. இவனுக்கு ஏமாத்தின்னு இருக்கானுங்க. அந்த வீடியோல என்ன ஃபர்ஸ்டா நீங்க போடுறீங்க? அப்ப லாஸ்டா வச்சிருந்தா ஓகேவா? ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்கேன். எனக்குன்னு சோசியல் மீடியால ஹிஸ்டரியே இருக்கு. ஹிஸ்டரியே இருக்குன்னு என்னென்னமோ சொல்றீங்களே. எங்க எனக்கு கூட தான் யூடியூப்ல ஹிஸ்டரி இருக்கு. 10 ஷார்ட்ஸ் 20 வீடியோ பார்த்து வச்சிருக்கேன். அதுக்கு
அந்த ஹிஸ்டரி சொல்லிங்க மேல இருக்கான் இவனை பிடிச்சி கீழே எடுத்துட்டு நம்ம மேல போலாம். மேலனா இந்த 13வது மாதிரியா இல்ல நீங்க இப்பதான் இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க. நான் ரெகுலரா இந்த மாதிரி விஷயத்த தான் பண்ணின்னு இருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க அதை நானும் பண்றேன்னு ஏங்க சொல்றீங்க? ஒத்துக்கிறேன். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக தான் பார்த்தேன். இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நக்கல் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரி தான் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மேட்ரு கிடையாது. ஸோ அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க வந்து அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அதை வந்து இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், ஸோ நானும் மனுஷன் தான், அதனால பிழைகள் வரத்தான் செய்யும், ஏதோ ஒரு பக்கம் அவசரத்தில் நானும் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆனால் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொலைட்டாக ஒரு நல்ல விதத்தில் வந்து அவரும் சொல்ல கிடையாது. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பேசுறாரு. நீங்க மேல போறோன்னு கீழே இழுத்து விடுறீங்க, தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதையே திருப்பி திருப்பி சொல்லி மக்களை வந்து மேனிபுலேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்க இந்த வீடியோ சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ அவசரத்துல அப்லோட் பண்ணிட்டேன், சரியா ஆர்என்டி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிற மாதிரிலாம் அவர் எதுவுமே பேச கிடையாது. ஆமா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு பாட்டில் அப்லோட் பண்ணிட்டேன், அதுக்கு நீ வந்து அதை சொல்லுவியா, அதை தப்புன்னு சொல்லுவியா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ பாக்குறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது. நீ எப்படி என்ன வந்து தப்புன்னு சொல்லலாம், ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், நீ அதை எப்படி தப்புன்னு சொல்லுவ அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எனக்குமே அவரோட அந்த வீடியோ பார்க்கும்போது இருந்துச்சு. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியல. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு தான் அப்படி தோணுச்சா இல்லை உங்களுக்குமே அப்படிதான் தோணுச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைல்லே இவங்க வந்து ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிப்ளை தான். இதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ அவங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். இப்படியே நீங்களே ரிப்ளை வீடியோ போட்டு காசு சம்பாரிச்சிப்பீங்க, நாங்கள் இங்கே வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணும். என்ன பொழப்பு. வாட்சிங் டெக் சூப்பர் ஸ்டார் வீடியோ ஆஃப்டர் சித் ஃப்ரீக்வன்சி பி லைக். கீழே இருக்க டைலாக் எனக்கு தெரியும். நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா, நீங்க போட்டு ஃபில் பண்ணீங்க பேலன்ஸ் என்ன வரும்போதையா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பீக்கர் ஆன் பண்ணவா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணா கிளிக் பண்ணா எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்றதுக்கு அதெல்லாம் சூரியன் எப்பமா? அட கேப்பங்குரு சும்மா இருங்க நீங்க. இத பக்கத்துல நிக்கிற பேச. இது என்னது நாக்டோலு ஒரு டெக் சூப்பர் ஸ்டார் ஃபேக் ஃப்ராட் ப்ரொமோஷன்ஸ். அந்த சீன்ல வர டயலாங்கே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏடே நான் தாண்டா சீக்வன்ஸ் கூட முன்னாடி போறேன், நீ கூட எனக்கு முன்னாடி போற அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஆக்டர்லாம் தாண்டி ஒரு பல கிலோமீட்டருக்கு போயாச்சு. டெக் சூப்பர் ஸ்டார் கிவிங் டன்ஸ் ஆஃப் கிவ் அவே டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட். மீன்வேல் சித்தக்கா ஒரு வீடியோ போட்டு அவ்வளோதான் சொல்லி முடிச்சு விட்டாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஒரு மனுஷன் எதையாவது போட்டி உள்ளுக்கு வரலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடப்பெல்லாம் கண்ணி வெடியா வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிவெடி வந்து அவரு கிடையாது. கண்ணிவெடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான். இந்த நடுவில் இன்டர்மீடியட் மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு தெரியாம இவர் காசு வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்றாரா என்ன பண்ணி ப்ரமோஷன் பண்றாரா அப்படின்னு புரியாம நாங்கள் உழைச்சி அந்த கொஞ்சமாக சம்பாதிக்கிற காசையும் வச்சு ஒரு புது மொபைல் வாங்கி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு மொபைல் வாங்கி அதுவும் ஒன்றும் வேலைக்காகாம போகுது பார்த்தீங்களா. கடவுளை கஷ்டப்படுற நாங்கள் தான் அந்த கண்ணிவெடி, வேற எதுவும் கிடையாது. அடுத்து இது ஒரு நல்ல மீம். நான் வேற ஒரு மீம் பார்த்தேன் இதே மாதிரி, அதை நான் ஆட் பண்ணல. அது இன்னும் வந்து கொடூரமாக இருக்கும். இந்த கீழே இருக்கிற இமேஜை நான் லைட்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். அக்கா அவ்வளோதான் பக்கெட்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு முடிஞ்சான், இன்னைக்கு இறந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க. நானும் பார்க்குறேன் எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் இன்னும் வந்து நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அது என்ன கோப்பு என்னங்கிறது எனக்கு தெரியல. வில் சி. இவனுக்கு ஏமாத்தின்னு இருக்கானுங்க. அந்த வீடியோல என்ன ஃபர்ஸ்டா நீங்க போடுறீங்க? அப்ப லாஸ்டா வச்சிருந்தா ஓகேவா? ஏகப்பட்ட விஷயம் பேசிருக்கேன். எனக்குன்னு சோசியல் மீடியால ஹிஸ்டரியே இருக்கு. ஹிஸ்டரியே இருக்கு என்னென்னமோ சொல்றீங்களே. எங்க எனக்கு கூட நண்பர்களே இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா பார்த்து வச்சிருக்கேன். அதுக்கு இந்த மேல இருக்கா இவனை பிடிச்சி கீழே எடுத்துட்டு நம்ம மேல போலாம். மேலனா இந்த 13வது மாதிரியா இல்ல நீங்க இப்பதான் இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க. நான் ரெகுலரா இந்த மாதிரி விஷயத்த தான் பண்ணின்னு இருக்கேன். அவரு பெரிய அவர் சொல்லியாப்ல. இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தையா? அசிங்கம் அல்ல? ஏ2டி வந்து இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தான் தோணுது. சரி ஓகே, கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ரிப்ளை வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். பார்க்கலாம் ரிப்ளை வீடியோ போட்டாது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி மாறி மாறி ரிப்ளை வீடியோஸாக பார்த்து
அவங்க நம்மளை வச்சு ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாமளும் என்டர்டைன்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் பை, கட்டப்பை, சிவப்பு பை, கருப்பு பை, லாயர் சண்டை, ஏ2டி சண்டை, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டெக் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுமே கிடைக்கல. இது மாறி மாறி போயிட்டு தான் இருக்கு. சரி, ஓகே, போற வரைக்கும் போகட்டும். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நிறைய இது மாதிரி மீம்ஸ் எல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட கருத்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை ஏதாவது பேசணும், இல்லை ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ பை பை, டேக் கேர். வேற வீடியோல வந்து பார்க்குறேன்.